Hi friends, welcome to Melis YouTube channel. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு கீரை கடையல். மண் சட்டியில் பருப்பு ஒரு 1/4 கிளாஸ் பருப்பு போட்டுங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதில் 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு 4 வெங்காயம் அதையும் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி சூடாக மட்டும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், ஒரு அரை தக்காளி, ஒரு தக்காளி போடாதீங்க, அரை தக்காளி புளிப்பு தக்காளி போடுங்க. இல்லாட்டி ரொம்ப புளிச்ச மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு, அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, 1 டீஸ்பூன் சீரகம் அதையும் போட்டு நல்லா தண்ணி சூடானவர் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அந்த பருப்பு நல்லா கொஞ்சம் அரை வேக்காடாக இருக்கும்போது அதை என்ன செய்யணும், பிறகு நம்ம ஒரு கீரையை ஒரு 5 தடவை நம்ம கழுவணும். அதை கழுவி நல்லா பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டு, பிறகு என்ன செய்யணும், அந்த மண் போகிற மட்டும் நல்லா கழுவணும். பிறகு அந்த பருப்பு அரை வேக்காடை வெந்த பிறகு இந்த கீரையை அதில் போடணும். போட்டு அதுவும் நல்ல நம்ம இந்த பருப்பு ஏற்கனவே அரை வேக்காடு வெந்தாலும் இது சீக்கிரம் இந்த கீரை வெந்துடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், இந்த பருப்பு நல்லா அரை வேக்காடு நல்லா கடையணும். மண் சட்டியில் கொஞ்சம் ஒரு மாதிரி கல்லாக இருக்கும் அந்த சட்டி. அந்த சட்டியில் நல்லா கடைஞ்சிட்டு பிறகு நம்ம உப்பை போடணும். உப்பு போட்டு நம்ம உப்பு எவ்வளோ தேவையோ அதோட டேஸ்ட்டை பார்த்துட்டு உப்பை போட்டு நல்லா கடையணும். 2 வாட்டி கடைஞ்சிட்டு அப்புறம் ஸ்டவ்வில் நம்ம கடாயை வச்சுட்டு அதுக்கு பிறகு கடுகு போட்டு காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை அதை நம்ம என்ன செய்யணும், ஒன்றா அதில் போட்டுடணும். போட்ட பிறகு அதுக்கு பிறகு நல்லா அந்த நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு அந்த கீரையை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சு அதில் நம்ம என்ன செய்யணும், இதை நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கி பொன்னிறமாக வந்தபோது இந்த பவுலில் அந்த எண்ணெயை நம்ம தாளித்து வச்சுருக்கோம், அது அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு பருப்பு கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.